வணக்கம். இன்றைக்கி கும்கி திரைப்படத்துடைய விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன். பிரபு சாலமன் இயக்கியிருக்கிற படம், இமான் அவர்கள் இசையமைத்திருக்கிற படம், சுகுமார் அவர்கள் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்கிற படம், தாஸ் அப்படிங்கிறவர் எடிட்டிங் பண்ணியிருக்கிற படம், தம்பிராமையா நடித்திருக்கிற படம், விக்ரம் பிரபுவுக்கு முதல் படம், அப்புறம் இன்னும் நிறைய பேர் தரமான நடிகர்கள் நடித்திருக்கிற ஒரு படம். இந்த கமர்ஷியலையும் ஆர்ட்டையும் மெசேஜையும் தமிழ் சினிமாவில் எப்படி கலக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதம் போயிட்டே இருக்குது. அதுக்கான விடை அத்தனையும் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறது நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். யாராவதுக்கு டவுட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னா இந்த படத்தை போய் பாருங்கள். இதை ஒரு ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்று, ஆர்ட்டை பற்றியோ கமர்ஷியலை பற்றியோ பேசுகிறது பிரச்சனை இல்லை. ஆனால் எண்ட் ஆஃப் தி டே மக்களுக்கு என்ன பிடிக்குதோ அதுதான் நல்ல சினிமா. ஸோ அந்த விதத்தில் இதை ரொம்ப ரொம்ப நல்ல சினிமா அப்படின்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா மக்களுக்கு தேவையான அத்தனை மெசேஜ்களையும் அவர்களுக்கு பிடித்த விதத்தில், நம்ம தமிழ் மக்களுக்கு பிடித்த விதத்தில் டெலிவர் பண்ணியிருக்கிறாங்க டைரக்டர் அண்ட் டீம். ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேட் பண்ணுறது பிரபு சாலமன் அவர்களை. மனிதர்களை வைத்தே இன்றைக்கி படம் எடுக்கிறது கஷ்டம் அப்படிங்கிற நிலையில் ஒரு யானையை வைத்து, மாணிக்கம் என்கிற அந்த யானையை வைத்து மலைப்பாங்கான இடத்துல உங்கள் குரூவெல்லாம் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போய் எந்த காம்ப்ரமைஸுமே பண்ணாமல், கதையிலையோ எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இப்படி ஒரு அருமையான படத்தை ஒரு விஷுவல் ட்ரீட் அதை எடுத்து தந்ததுக்கு ரசிகர்களின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரபு சாலமன் அவர்களை. நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய சொத்து. உங்களை நம்பி ப்ரொடியூசர்கள் எவ்வளவு பணம் வேணால் போடுறதுக்கு நீங்கள் தயாராகணும். ஏன் சொல்கிறேன்னா, இனி நீங்கள் ஒரு கெட்ட படம் கொடுப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கையே இல்லை. நிச்சயமாக உங்களால் நீங்கள் வரும் அத்தனை படங்களையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ உங்களுக்கு உங்களுடைய சிறகுகளை வெட்டாமல் உங்களுக்கு அத்தனை சுதந்திரத்தையும் கொடுத்து நீங்கள் ரசிக்கிற சினிமாவை எடுக்க தயாரிப்பாளர்கள் இனிமேல் அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். இமான் அவர்கள் தமிழ் சினிமாவில் மிக சிறந்த விஷயங்களை பண்ணிட்டும் சைலண்ட்டாக இருக்கிற சில ஆட்களில் இமான் அவர்களும் ஒருத்தர். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய இசை எவ்வளோ சிறப்பானது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஏன் சொல்கிறேன்னா, அதுக்கான சான்று ஒரு சொயிசை பாட்டுக்கு ஒரு 200 பேர் திருச்சி ஆடினாங்க பாட்டு பூரா. அது நான் 2012 இப்போ தான் பார்க்குறேன். நான் ஃபஸ்ட்டாக ஒரு திருவிழா மாதிரி இருந்தது படமே. எல்லாரும் பாட்டு இருக்குன்னா நீ எப்போக்குள்ளே சொல்ல போகிற அந்த பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஹம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவ்வளோ ஒரு ஹாப்பியான ஒரு ஃபீலிங். பிஜிஎம் அதே மாதிரி தான். ஒரு கமர்ஷியல் ப்ளஸ் மெசேஜ் படத்துக்கு இதை விட சிறப்பான இசை யாருனாலையும் தந்திருக்க முடியாது. அதை இமான் அவர்கள் செய்திருக்கிறார். இந்த படத்துக்கு அப்புறம் இமானுடைய லெவல் அப்படிங்கிறது இன்னொரு படி மேலே போகும் அப்படிங்கிறது எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த படத்துடைய பெரிய பாசிட்டிவ் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த பிளாட்டு, அதனுடைய லொக்கேஷன் இன்றைக்கி நகரத்து அந்த பெரிய பெரிய பில்டிங்களையே சினிமாவில் பார்த்து சலிச்சு பண்ணாமல் டக்குன்னு காடு, மலை, ஒரு பசுமையான கிராமம், ஒரு அழகான யானை, ரொம்ப ரொம்ப க்யூட்டான யானை அது மாணிக்கம் அப்படிங்கிறது. அது மாதிரி ஒரு புது ஃப்ரெஷ்ஷான ஹீரோயின், புது விதமான கேரக்டர்களை பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த படத்துக்கு பெரிய பாசிட்டிவே அதுதான். எல்லாருமே புதுசாக ஃபீல் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம ரோட்டில் பிச்சை எடுக்க வைக்கிற அந்த யானைகள் மேலாம் பயங்கரமான ரெஸ்பெக்ட் வரும். அது எவ்வளோ ஒரு அருமையான ஜீவன் அப்படிங்கிறது இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் தெரியும். அதாவது இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் யானையை காலை தூக்க வச்சு, கையை தூக்க வச்சு, கம்பு சுத்த வச்சு தமிழ் சினிமா விளையாடி இருக்குது. அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் அப்படிங்கிறது இந்த படத்தில் அப்படின்னு நினைக்கிறேன். பிரபு சாலமன் அதை நினச்சி பண்ணல, இருந்தாலும் சொல்கிறேன் தமிழ் சினிமா ஆஸ் அ ஹோல் அப்படி நான் சொல்கிறேன். நான் பிரபு சாலமனுக்கு ஒரு பயங்கர நல்ல மனசு. இல்லைன்னா இவ்வளோ பெரிய கான்செப்டை எடுத்துகிட்டு ஒரு படமாக பண்ண முடியாது. மைனா மாதிரி ஒரு காதல் படத்தை சக்ஸஸ் பண்ணிவிட்டு அடுத்ததும் ஏதோ ஒரு கிராமிய காதல் படத்தை எடுத்து கமர்ஷியலாக சக்ஸஸ் பண்ணிட்டு போயிருக்க முடியும் அவரால். ஆனால் அதை பண்ணல. அதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய ரிஸ்க். ஏன்னா இன்றைக்கி மனுஷங்களை வச்சு படம் எடுக்கிறதே கஷ்டங்க. அதில் ஒரு இவ்வளோ பெரிய மிருகத்தை, ஒரு ஜீவனை வைத்து அதுக்கு ப்ராக்டிஸ் செய்து அதை பெர்ஃபார்மன்ஸை வெளியே கொண்டு வர்றது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை எந்த சலனமும் இல்லாமல் பிரபு சாலமன் செய்து முடித்திருப்பது அவர் தமிழ் சினிமா மீது வைத்திருக்கிற காதலை தான் காட்டுது. அதுக்குத்தான் அவருக்கு இவ்வளோ பெரிய வெற்றி இந்த படத்துக்கு வந்திருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
இது மிகச்சிறந்த வெற்றி படம். இதை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நாளைக்கெல்லாம் படம் பிச்சுக்குங்க. நீங்கள் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கும்கி பேச்சாக தான் இருக்கும். ஏன்னா நான் ஃபீல் பண்ணேன். என்ன சொன்னாங்கன்னா, படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சிலகிஷாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் படத்தை பார்த்ததில் எனக்கு தெரிந்து ஒரு 5 நிமிடம் கூட வந்து என்னை வந்து யோசிக்க உள்ள படம். அவ்வளோ சூப்பராக டைட்லி பேக்டு. அது நிச்சயமாக வந்து எடிட்டர் தாஸுக்கு நம்ம கிரெடிட்ஸ் தந்தே ஆகணும். ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபர் சுகுமார். இந்த படத்தில் சில சீன், அந்த அருவி சீன், இதெல்லாம் வந்து எப்படி கொண்டு போய் கேமரா வச்சு எப்படி எடுத்தார் அப்படின்னு தெரியல. சீரியஸாக எவ்வளோ படம் கொடுத்தாலும் ஒரு சினிமாட்டோகிராஃபர் வந்து இவ்வளோ ஹார்ட் ஒர்க்குள்ளே போட மாட்டான். ஆனால் எந்த காம்ப்ரமைஸுமே இல்லாமல் பிரபுசாரம் மாதிரி டைரக்டர் என்ன கேட்குறாரோ அதை டெலிவர் பண்ணி மக்களுக்கு வந்து ஒரு ட்ரீட்டை தந்திருக்கிற சுகுமார் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். விக்ரம் பிரபு, தம்பிராமையா. விக்ரம் உங்கள் தாத்தா ஃபோட்டோ போட்டு என் பேரனுக்கு ஆசைகள் அப்படின்ட்டு வந்து படத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அவருடைய ஆசைகள் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்தவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் இல்லை, நிச்சயமாக அவருடைய பிளெஸிங்ஸ் இருந்தங்காட்டிக்கு தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ஃபஸ்ட்டு படம் உங்களுக்கு கிடச்சிருக்குது. எனக்கு படம் வர வரைக்கும் தெரியல, மேபி ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் படத்தை பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. கார்த்திக் எப்படி ஒரு பருத்தி வீரனோ அது மாதிரி உங்களுக்கு ஒரு கும்கி. ஸோ யூ ஆர் பிளெஸ்ட். ப்ளீஸ் இதே மாதிரி நல்ல தரமான படங்களை எடுத்து செய்யுங்க. மென்மேலும் மலர வாழ்த்துக்கள். உங்கள் அழுகை, சிரிப்பு, கோபம், கண்ணீர் எதுலேயும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு படத்தில் நடிச்சிருக்கிறவர் அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு தெரியவே தெரியல. இந்த யானை பாகனாகவே மாறிட்டீங்க. அந்த கொம்பில் அப்படியே யானை தூக்கி நெத்தியில் முத்தம் வைக்கிறப்போ வந்து இங்கே விசில் பறக்குது. அதே மாதிரி பாடல்களையும் சரி, அதெல்லாம் வந்து உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு, எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு. ஸோ உங்களுக்குன்னு ஒரு பெரிய பெண்கள் கூட்டம், ஃபேன்ஸ் கூட்டம் வந்து உருவாகும் அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த சந்தேகமுமே இல்லை. லக்ஷ்மி மேனன் ரொம்ப க்யூட்டாக தெரியுறாங்க. ரொம்ப நேச்சுரலான பர்ஃபார்மன்ஸு. வர்றப்பெல்லாம் இங்கே விசில் ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. ஸோ அவங்களுக்கும் இனி வந்து வேறு லெவலில் போவாங்க. அந்த மூஞ்சி இருக்குது, அந்த ஸ்மைல் இருக்குது, அந்த கேரக்டரும் இருக்குது அவங்களுக்குள்ள. ஏன்னா பார்த்தாலே தெரியுது, ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியுது. ஸோ வாழ்த்துக்கள் லக்ஷ்மி. ரொம்ப பெருசாக வாங்க, நல்ல தரமான படங்களை இதே மாதிரி நடிங்க. அடுத்து ரொம்ப பெருசாக பெரிய ஆளாக வாங்க அப்படிங்கிறது நான் வேண்டிக் கொள்கிறேன். கதை வந்து நான் ரொம்ப உள்ளே போகல, ஏன்னாங்க அது நல்லா இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. ஒரு காடு சார்ந்த ஒரு பாகனை பற்றிய ஒரு கதை. கும்கி அப்படிங்கிறது கும்கி யானை. ஸோ நீங்களே கெஸ் பண்ணிக்கோங்க, காடு, கும்கி யானை, இது எல்லாம் தான் கதை. ஒரு யானை போய் என்ன பண்ணுது, அதில் வந்து ஒரு லவ் எல்லாம் வருது. ஆனால் அது ஒரு சாதாரண கதை அப்படின்னா சாதாரண கதையும் கிடையாது. அது நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், யூ ஹேவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். நம்ம வந்து நீங்கள் சும்மா பேசி பிரயோஜனம் இல்லை. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ ஹோல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து 5க்கு 4.5 தருவேன். ஏன் அப்படின்னு கேட்பீங்க, 4 தானே தருவேன், ஏன் 4.5 அப்படின்னா, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆர்ட்டு இதெல்லாம் பேசிடலாங்க. பட் மக்களை எது என்டர்டெயின் பண்ணுதோ, மக்களை எது சந்தோஷப்படுத்துதோ, மக்களை வந்து எது சீட்டை விட்டு வெளியே வந்து டான்ஸ் ஆட வைக்குதோ அதுதான் நல்ல சினிமா. அவ்வளோதான். அதான் நீங்கள் என்ன வேணால் விவாதம் பண்ணலாம், உண்மை அதுதான். ஏன்னா அவங்க பிடிக்கலன்னா ஆட மாட்டாங்க. ஸோ ஒரு இவ்வளோ சிறப்பான ஒரு யானையை பற்றி, யானை மேலே நமக்கு வந்து ஒரு பெரிய ரெஸ்பெக்டை கொண்டு வருகிற, ஒரு காடுகளிலும் மலையின் மீதும் நமக்கு ஒரு ரெஸ்பெக்டை கொண்டு வருகிற, ஒரு இயற்கையை போற்றுகிற ஒரு படமாக, ப்ளஸ் வித் எல்லா எலிமெண்ட்ஸையும் வச்சு பண்ணியிருக்கிறது வந்து இது வந்து ஒரு சாதாரண எஃபோர்ட் கிடையாது. இது அத்தனை பேரும் மக்களான அத்தனை பேரும் போய் தியேட்டரில் கண்டுபிடித்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஏன்னா அது வந்து நம்ம அந்த டீமுக்கு செய்கிற ஒரு நன்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் நீங்கள் போய் படத்தை பாருங்கள், பார்த்துட்டு வந்து நல்லா இல்லைன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கள் தாராளமாக அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்து. அவ்வளோதாங்க நண்பர்களே. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே ஒரு லைக் பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அதே கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த வீடியோக்குள்ளே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டுகளாக வெளியிடுங்க. உங்கள் கருத்துக்கள் எப்போவுமே வரவேற்கப்படுகின்றன. ட்விட்டர், ஃபேஸ்புக் அதெல்லாம் இருக்குது, அதிலையும் ஃபாலோ பண்ணுங்கள், பேசுவோம் தாராளமாக. மீண்டும் ஒரு வீடியோ, விமர்சனம், ஒரு முன்னோட்டம் அதோடு வந்து கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.